சிட்ரிக், உனக்கு என்ன ஆச்சு? சாப்பிடுப்பா. அவன் ஏன் சோகமா இருக்கான்னு எனக்கு தெரியும். நம்ம செல்ல பையன் செட்ரிக் ஒரு பொண்ண லவ் பண்றான். அந்த பொண்ணு பேர் என்ன? யாரு? சென்னா? ஹாய் ஆடி. அப்புறம் இவன் தான் என் ஃப்ரெண்ட் கிறிஸ்டன். ஹாய், எப்படி இருக்கீங்க? சிட்ரிக், உனக்கு எப்படிதான் இங்க டைம் பாஸ் ஆகுது? வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம். ஆஃப் கோர்ஸ் நானும் சின்ன பையனா இருக்கும்போது எனக்கும் செட்ரிக் மாதிரி நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அதுலயும் முக்கியமா சொல்ல போனா ஜெனிஃபர், ஆண்ட்ரியா, சமந்தா, போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அப்புறம் டெய்சி, கிளியர், ஆலிஸ், அப்புறம் ஹையர் ஸ்கூல்ல சோஃபி. நான் அவளுக்கு ஒரு அழகான கிஃப்டும் கொடுக்க போறேன். என்ன கிஃப்ட் கொடுக்க போற செட்ரிக்? நான் அவளுக்கு தங்கத்துல என் பேரை செதுக்கின ஒரு நெக்லஸ் கொடுக்க போறேன். சரி, நம்ம கவரிங் நெக்லஸையே வாங்கிக்கலாமா? எனக்கு ஒரு 20 வயசு இருக்கும்போது நான் ஜெனிஃபர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன். ஜெனியுமா? அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணீங்க? அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. நான் நிறைய காம்படிஷன்லேயே கலந்துக்குவேன். அது எப்படின்னா ஃபேஸ் பெயிண்டிங், ஃபிங்கர் பெயிண்டிங், நெயில் பெயிண்டிங். யார் இந்த பைத்தியக்காரன்? உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? சத்தியமா இல்ல. என் அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க, உன்ன மாதிரி ஒரு அழகான பையனை தான் நான் பாய் ஃப்ரெண்டாக வச்சுக்கணும்னு. என் அம்மாவும் சொல்லுவாங்க, அழகா இருக்க பொண்ணை தான் கேர்ள் ஃப்ரெண்டா வச்சுக்கணும்னு. திரும்ப வந்துராத. கமெண்ட் பண்ணுங்க, லைக் நிறைய போடுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.